பெரியவங்க சொல்லுவாங்க, எதுவும் வேலை இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணடா சொல்லிட்டு. அந்த மாதிரி நடிப்பு தான் நமக்கு தெரியும். இவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னா என்ன தெரியாது. ஆனால் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டிங்கன்னா டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுவோம். சும்மா வீட்டில் உட்கார முடியாது. ஒரு மனிதன் அவங்க இருக்கிற வயசில் எத்தனை படம் நடிக்கலாம்? 500 600 படத்தில் நடிச்சிட்டேன். எல்லா கேரக்டரும் நடிச்சிட்டேன். ஸோ ஏதாவது தொழில் மாற்றலாம் சொல்லிட்டு ஒரு டைரெக்ஷனு, கதை, கம்போசிங்கு அது எல்லாம் என்னென்னோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அது ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே உட்காந்து பண்ணிகிட்ருப்பேன். நான் எப்போவுமே வந்து வீட்டில் சப்போஸ் வீட்டில் இருந்தால் ஈவினிங் வந்து நாய் கூட்டிகிட்டு நான் குப்பத்தில் இருக்கிறேன். அண்ணா சாலை பாலக்கம் குப்பத்தில் பக்கத்தில் தான் வீடு. அங்கே போய் 30 வருஷம் ஆச்சு. அந்த நாய் கூட்டிகிட்டு நான் பீச் வழியாக பீச் கிட்டே போவேன். தனியாக பார்ப்பேன். ஏதோ ஒரு இடம் இருந்தால் அங்கே போய் அந்த பழைய போட் வடிஞ்சு போன போட் மேலே உட்காந்து நாய் கூட விளையாடுவேன். இல்லை ஃபோனில் கீனில் பேசிகிட்டு இருப்பேன். அந்த மாதிரி பண்ணும்போது அங்கே ஒருத்தர் என்னோடய நண்பர் குப்பன் சொல்லிட்டு, அவர் எப்போவுமே சின்ன குப்பன் கூப்பிடுவாங்க. அவர் கொஞ்சம் பாலிடிக்ஸில் இருக்கார். அவர் நாங்கள் போனால் எப்போவுமே வருவார். என்னண்ணே என்ன பண்ணுறீங்கண்ணே சொல்லிட்டு வருவார். ஒன்றும் சொல்ல என்ன பண்ணுற போலியா மீன் பிடிக்கிறது இப்படி மாதிரி நேச்சுரலாக பேசிகிட்டு இருப்போம். எப்போவுமே நடக்கும். நான் போனால் கண்டிப்பாக தூர்லேருந்து பார்ப்பார். அங்கேயே வீடு இருக்குது. அங்கேருந்து வந்து எங்கிட்ட பேசிட்டு போவார். அப்பப்போ எங்கன்னா பார்த்தா பேசுவார். ஒரு நாள் என்னன்னு தெரில எங்கிட்ட வந்தார். வந்து என்னண்ணே நீங்கள் போங்கண்ணே சொன்னார். என்னடா சொன்னேன். இல்லை நீங்கள் வந்து 30 வருஷம் ஆச்சு, நான் மீன் பிடிக்கிறோம், அது இது எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த மீன்காரங்க பற்றி மீனவரை பற்றி எதுவுமே நீ வந்து ஒரு படம் பண்ண மாட்டேங்கிறியே சொல்லிட்டு சொன்னார். நான் சொன்னேன், என்னடா எடுக்கிறது, நான் என்ன பெரிய டைரக்டராக நான் சும்மா நான் எடுக்கிறதுக்கு. இல்லைண்ணே பண்ணலாண்ணே, பாருங்கண்ணே ஒரு நல்ல படம் பண்ணுங்க, இந்த கடல் பற்றி இந்த மீன்காரங்க பற்றி அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் கொஞ்சம் காட்டுங்க படத்தில் சொன்ன உடனே நான் சொன்னேன், இல்லை குப்பம் இப்போ நான் வந்து கமல் சார் நடிச்சிட்டாரு, எல்லாம் பெரிய பெரிய டைரக்டர்லாம் பண்ணிட்டாங்க, இப்போ நான் என்னடா பண்ண முடியும் இதில், ஒரு ஸ்மக்லிங் படம் அது எல்லாமே வந்துடுச்சு, என்ன பண்ண முடியும் சொன்னோடனே இல்லை ஏதோ பண்ணுங்க சொன்னாங்க. சரி என்னடா இவன் சொல்கிறான், சரி பார்க்கலாம் குப்பம் சொல்லிட்டு நான் நாயை கூட்டிகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. அது நைட்டு உட்காந்தோடனே இவன் விட்டா இல்லை ஒரு இது மைண்டில், நான் என்னடா இது எப்படி சொல்கிறேன், இவன் மீனவர்களை பற்றி என்ன நாங்கள் வந்து கதையை எடுக்க முடியும் சொல்லிட்டு உட்காந்தேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்து ஒரு பேக்கு வச்சு உட்காந்தேன். சரி ஏசி ஓடிட்டுருக்கு, டிவி ஓடிட்டுருக்கு. பார்த்தேன் 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு. அந்த பெக் அப்படி இருக்கு. நான் யோசிச்சுட்ருக்கேன். வீட்டில் வந்து கூப்பிட்டாங்க, என்னங்க சாப்பிட்றது இல்லையா, 11 மணியாக சொன்னாங்க. சாப்பிட்றமா, நீங்கள் சாப்பிட்டு தூங்கிடுங்க, நாங்கள் எனக்கு அப்படி வச்சுடுங்க சொல்லிட்டு சொன்னேன். 12 மணி ஆச்சு நைட்டு. பெக்கு போடல, ஒன்றும் பண்ணல. 12:30 மணிக்கு ஒரு லைன் வந்துச்சு. ஒரு மீன் பிடிக்கிற பையன், ஒரு மார்வாடி பொண்ணு, வெஜ் நான்வெஜ், இதான் நான்வெஜ், வெஜ் நான்வெஜ். ஸோ இங்கே என்ன நடக்குது, என்ன படம், அதுதான் குப்பன். ஸோ இந்த மாதிரி இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த டைமில் நம்ம பைலட் வந்து இந்த நம்ம இது வந்துச்சு, கரோனா வந்ததுனால 10 நாள் பாம்பே, 10 நாள் டெல்லி, 10 நாள் ஹைதராபாத் சுற்றிட்டு இருந்தார். நான் சொன்னேன், என்னடா வயசுக்கு வந்த பையன் இப்படி ஊர் அழிச்சிட்டு இருந்தால் எப்படிடான்னு சொல்லிவிட்டு அவன் ஹைதராபாத்தில் சொன்னேன், எங்கள் ஃப்ரெண்ட் இருக்கார், அவர்கிட்ட போய் கொஞ்சம் ஆக்டிங் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். அவன் என்னமோ தெரியல, நான் சொன்ன டைமு அவன் வந்து நேரம் அங்கே போயிட்டா. போன உடனே என் ஃப்ரெண்டு சொன்னார், என்னடா இவன் வந்து ஹீரோ ஆக்கிறது விட்டுட்டு பைலட் ஆக்கியிருக்கா, இப்படி இருக்கா பையன் சொன்னார். இல்லைடா அவனுக்கு வந்து அவங்க என்ன கேட்குறேன் அதான் கொடுக்க முடியும், பெரிய பையன் ஹீரோ ஆகிறேன்னு சொன்னால் சரி ஹீரோ ஆகிடு, இவர் பைலட்டு சரி பைலட் ஆகிடு, என் பெரிய பொண்ணு வந்து இன்டீரியர் பண்ணுற சொன்னால் இன்டீரியர் பண்ணால் வந்து எதுவும் யாரையும் வந்து நாங்கள் வந்து அவங்களோட என்ன இஷ்டப்படுறாங்க அதான் பண்ண முடியும், அதான் ஒரு ஃபாதரோட டியூட்டி. இவன் போனால் ஒரு 3 மந்த்ஸில் நல்ல ஆக்டிங்கு எல்லாம் நல்ல டயலாக் எல்லாம் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டார். பண்ண உடனே சரி வந்த உடனே வரும்போது ஒரு அன்ஷேவ்டு, அப்படியே ஒரு ஃபிஷர்மேன் எப்படி இருப்பார் அப்படியே ஃபுல் தொப்பை கெப்பெல்லாம் வச்சுட்டு, ஏன்னா டியூட்டி இருந்தால் தான் ட்ரிம்மாக இருப்பான் அந்த பைலட் சொன்ன உடனே நான் அப்படியே பார்த்தேன். அவன் சொன்னால் பாருங்க, அதே மாதிரி பார்த்து என்ன இப்படி இருக்கான், காலைல ஆஃபீஸ் வாடான்னு சொன்னேன்.
ஆஃபீஸ் வந்தா. இதுக்கு முன்னால் நானும் சுரேஷ் சார் வந்து இந்த கதை ரெடி பண்ணிட்டோம். நானும் சுரேஷ் சார், இந்த மதிய அழகர் நீங்கள் இருக்கார், அவர் அவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து கதை மேலே உட்காந்து என்ன இடத்துல என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். கதை ரெடி ஆகிடுச்சு. ஹீரோ யார்? சரி, சுரேஷ் சார் சொன்னார், அவர் போடலாம், இவர் போடலாம், இவர் போடலாம், அவர் போடலாம், பாக்யராஜ் சார் பையன் போடலாமா, இவர் போடலாமா, இல்லை சௌத்ரி சார் பையன் போடலாம், அந்த மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருந்தோம். நம்ம ஹீரோ வந்தார். வந்த உடனே இந்த தேவ் வந்து ஆஃபீஸ்க்கு வந்தார். வந்த உடனே ஒரு ஹீரோ வராரு, நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள் சுரேஷ் வந்து உள்ளே வந்தார். உள்ளே வந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே என்னை சுரேஷ் பார்க்குறேன், நான் சுரேஷ் பார்க்குறேன். சூப்பர் சார் சொல்லிட்டார். சரி நீங்கள் கதை சொல்லுங்கள் சொல்லி நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க. அதனால் சுரேஷ் அந்த ரூமில் கூப்பிட்டு போய் கதை சொல்லுங்க சொன்னேன். கதை சொல்லிவிட்டு அவனுக்கு பிடிச்சி போச்சு. அந்த மாதிரி இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் சின்ன வயசில் அவன் வந்து நல்லா டான்ஸ் பண்ணுவான், பாட்டு பாடுவான், என்னென்ன பண்ணிட்டு இருந்தான். நான் அப்போ நினைப்பேன், இவன் தான் வந்து நெக்ஸ்ட்டு என்னோடய தொழிலில் வரப்போகிறான்னு நினச்சேன். ஆனால் பெரிய பையன் வந்து காலேஜ் போன உடனே, காலேஜில் அவனுக்கு எல்லாம் ஹீரோ சொன்ன உடனே அவன் ஹீரோ ஆகிட்டார், இவர் பைலட் ஆகிட்டார். இப்போ பார்த்தா திரும்பி இவர் அங்கேயே வந்துட்டார் திரும்பி. அதே அவன் வந்து ஒரு நேர்மை, அவ்வளோதான், அது ஒரு டைம். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த படத்துக்கு வந்து ஹீரோ கிடச்சிட்டான். இப்போ செகண்ட் ஹீரோ வேணும். அதுக்கு என்ன பண்ணும்? சார் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், லால் சார் சொல்லிட்டு. அவர் வந்து என் பையன் சார் ஏதோ சினிமா பாட்டு பாடுற, அது பண்ணுற, இது பண்ணுற சொல்கிறாரு, ஆனால் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கார், அவருக்கு எப்படியாவது நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன் சொன்னேன். நீங்கள் அனுப்புங்க, நான் பார்க்குறேன்னு சொன்னேன். வந்தார், பார்த்தா சூப்பராக இருக்கார், ரேப் சாங் பாடுறாரு, நல்லா பேசுகிறாரு, நல்ல படித்தவர். அது வேறு அமெரிக்கா போக வேண்டியது அவர் ஆக்சுவலி, அங்கே டியூட்டி ஜாபுக்கு. நான் பார்த்துட்டு லால் சார் ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் இந்த பையன் ஓகே சார், இங்கே செகண்ட் ஹீரோ நடிக்க வைக்கிறேன், ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர், அவரும் ஹீரோ மாதிரி தான் சொன்னேன். ஓகே சார் சொல்லிட்டார். அந்த மாதிரி செகண்ட் ஹீரோ உள்ளே வந்துட்டார். சரி, இப்போது ஹீரோயின் யார் சொல்லிட்டு மலையாளத்தில் இருக்கிற அந்த ஆர்டிஸ்ட்டு கோஆர்டினேட்டர் பண்ணியிருப்பாங்களே, அவங்க எல்லாரையும் தேடி பார்த்தோம், யாரும் கிடைக்கல. கடைசியில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சுஸ்மிதா பேர் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது பாருங்கள், டெய்லி வந்துட்டு இருந்தால் போயிட்டு இருந்தாங்க. அப்போ சுஸ்மிதா வந்துச்சு. வந்த உடனே என்னடா இது டிபி பேஷண்ட் மாதிரி இருக்குது, இது போய் போடலாமா சொல்லிட்டு. சரி, நான் ஹைட் வெயிட் காட்டுறேன். ஹீரோ வந்து நல்லா 6'2" ஹைட் இருக்கார், ஹீரோ கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கார் சொல்லிட்டு பார்த்தேன். பார்த்துட்டு சரி சுரேஷ் என்ன சொன்னேன், சார் மார்வாடி பொண்ணு கரெக்டாக இருக்கும் சார் சொன்னார் சுரேஷ். சரி, அந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றி எல்லாம் போட்டு எல்லாம் பார்த்தோம். ஒரு மார்வாடி பொண்ணு மாதிரி இருந்தது, கொஞ்சம் ஹிந்தி தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசுகிற மாதிரி. சரி, இந்த பொண்ணு ஓகே பண்ணிட்டோம். அடுத்தது வந்து செகண்டு ஹீரோயின் கேரக்டர். அது என்னென்னா ஒரு மீன் பிடிக்கிறோம், அது ஒன் சைடு லவ் ஒரு மாதிரி. கமல் சாரும் சில்கும் நடித்த மாதிரி ஒரு கேரக்டர் அது. அது வந்து ஒரு பிரியான்னு சொல்லிட்டு பொண்ணு, அந்த பொண்ணு பார்த்தோம், அது ஓகே ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சரி, நான் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன், தண்ணீர் 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 சொல்லிட்டு. அந்த படத்தில் வந்து ஒரு பையன் நடிச்சிட்டு இருந்தான், ஒரு ஹைட் வெயிட் நல்லா இருக்கான். சரி பார்த்தா அவங்களோட ஆஃபீஸ் என்னோடய ஆஃபீஸ் கீழே தான், டி நகரில். நான் இன்றைக்கி வந்து ஆஃபீஸ்க்கு வந்த உடனே இந்த பையன் நின்றுட்டு இருந்தான். ஏய் வாடாங்க சொன்னேன், என்ன பண்ணுறீங்க சொன்னேன். இல்லை சார், இங்கே டைரக்டருக்கு பார்க்க வந்திருக்கேன், மேலே வா சொன்னேன். மேலே கூப்பிட்டு போய் அவன் தான் ஹைட் கார்த்திக். அவனுக்கு வந்த உடனே நான் சுரேஷ் சொன்னேன், சுரேஷ் இந்த அந்த வில்லன் கேரக்டர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பட் இவன் நாட் வில்லன், ஒரு கேரக்டர் ஃபிஷர்மேன், கொஞ்சம் பேராசை. ஸோ அந்த மாதிரி கேரக்டரு. சரி ஓகே சொன்ன உடனே அவன் ஓகே பண்ணிட்டோம். அவன் ரேப் சிங்கர், அவனால தான் இந்த படத்தில் நாங்கள் ரேப் சாங் வச்சோம். நம்ம ஹீரோ பாடினார், அவரு பாடினார், நம்ம ஆதி பாடினார், எல்லாம் பாடினாங்க. அதுக்கு மெயின் வந்து ரேப் சாங் இந்த படத்தில் வர்றதுக்கு, வாலிபால் மேட்ச் வர்றதுக்கு காரணம் இந்த கார்த்தி தான். அதுக்கப்புறம் சரி அப்படியே இருக்கும்போது எல்லாம் அக்கா கேரக்டர் யார் ஸ்வேதா, அப்புறம் வந்து இன்னொரு கேரக்டர் எல்லாம் பார்த்து பண்ணிட்டோம். பண்ணும்போது எனக்கு விஜயகுமார் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு ஸ்னூக்கர் சொல்லி கொடுப்பார் எங்கள் காஸ்மோ கிளப்பில். அவர் வந்து எனக்கு ஒரு 1 இயர் பேக் வந்து என்கிட்ட ஒரு பையனை கூப்பிட்டு வந்து காட்டினார். சார் இந்த பையன் ட்ரம்ஸில் வாசிக்கிறான், நல்லா இது பண்ணுவார் சொன்ன உடனே நான் சொன்னேன், நான் எப்போ தேவை சொல்கிறேன், அப்போ அனுப்ப சொன்னேன். கரெக்டாக இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி இந்த பையனை வர சொன்னேன். எளியா வந்தான். இல்லை எதாவது கம்போஸ் பண்ணிட்டு கொஞ்சம் இருந்தால் போட்டு காட்டுறா சொன்னேன். போட்டு காட்டினா ட்ரம்ஸ் எல்லாம் ஓகே. நானும் ஒரு ட்ரம்மர் தான், நானும் கிட்டாரிஸ்ட் தான். சரி ஓகே வாடா சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு யங் ஜென்ரேஷன் எல்லாம் சேர்த்துருக்கேன். ஒரு கிழவனு கூட ஒரு யங் ஜென்ரேஷன் எப்படி இருக்குது பாருங்கள். அதான் குப்பன் படம். எல்லாம் யூத்து தான் இந்த படத்தில். சுரேஷ் சொன்ன மாதிரி யூத் படம், இது டோட்டல் யூத் படம்.
ஸோ இதுக்கு யாரா ஃபைட் மாஸ்டர் சொல்லும்போது ஓம்கார் ரொம்ப நண்பர், எனக்கு ரொம்ப ஒரு பிரதர் மாதிரி. ஏன்னா எல்லா ஃபைட்டர்ஸும் எனக்கு ரொம்ப க்ளோஸு, அதில் இவரும் ரொம்ப க்ளோஸு. ஏன்னா நான் ஃபைட் இல்லாத படமே இல்லை நான் நடித்த படத்தில். ஸோ அந்த மாதிரி நமக்கு சூப்பர் சுப்பராயன் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ அப்போது ஓம்கார் வந்து நான் கேட்ட இதுக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு. அது வந்து பெரிய பையன் வந்து நான் சொன்னேன், பையன் எப்படி மாஸ்டர் சொன்னேன், இல்லை லெக் நல்லா போகுது, நான் அதை வச்சு பண்ணிக்க சொன்னேன். அதே மாதிரி வச்சு நல்ல விளையாடினார். நல்ல கிளாப்ஸ் தேட்டர் நாங்கள் பார்த்தோன்னே நல்லா இருக்குது. சரி, இது கேமராமேன் யார், இன்னும் யார், ஒருத்தன் தான் எனக்கு இருக்கிறது. சின்ன வயசுலேருந்து கூட இருந்தவன், கன்னடா படத்தில் ஓட்டுவேன். நான் எல்லாம் நான் ஹீரோ நடிச்சிட்டு இருந்தேன், அவன் கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், அசிஸ்டண்டாக கேமராமேனாக. சரி, அவனுக்கு கூப்பிட்டேன். சரி, அவன் வந்து சரி பண்ணலாம் சொன்னார். அந்த மாதிரி ஒரு 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 ஃபேமிலி மாதிரி நாங்கள் இந்த படம் பண்ணிருக்கோம். குப்பன் படத்தில் வந்து நாங்கள் எதுவுமே வந்து கமர்ஷியலாக பண்ணும், இல்லைன்னா இந்த படம் நல்லா ஓடுறதுக்கு எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபோர்ஸாக எதுவும் சேர்க்கலை. கதையில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் நாங்கள் வந்து, அது கதைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணிருக்கோம். அது வந்து நமக்கு சுரேஷ் சொன்ன மாதிரி இதில் வந்து கமர்ஷியலாக பண்ணலாம். கமர்ஷியல் பண்ணோன்னா எங்கிட்ட 5-10 கோடி வேணும், நான் எங்கே போகிறது. ஸோ அந்த மாதிரி, பட் கமர்ஷியல் கதையிலே கமர்ஷியலாக ஃபைட் வேணும் அது வேணும்னு சொன்னால் நான் பண்ணலாம். விக்ரம் படத்தில் பாருங்கள், கமல் சார் அது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்தாரு. ஏன்னா அந்த படத்துக்கு தேவைப்படுது. அதில் விஜய் சேதுபதி சார் இல்லை, எல்லாருமே அதில் நல்ல அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நான் ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன், மகாராஜான்னு சொல்லிட்டு. எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம் உண்மையிலே அது தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரி படம் வந்து இன்றைக்கி திரும்பி மக்கள் எல்லாம் தேட்டருக்கு வர மாதிரி பண்ணுறாங்கன்னா அது வந்து கிரேட். ஜெயிலர் படம் ரஜினி சார் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல படம் எல்லாம் வரணும். இப்போ அடுத்தது கோட் வரப்போகுது விஜய், இது நம்ம இந்த இடப்பத்தி இது. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய படம் வந்தால் தான் நாங்கள் இருக்க முடியும். இப்போ எல்லாம் சிங்கிள் ஸ்க்ரீனில் தூக்கி போடுறாங்க. படம் எப்படி எடுக்கிறது, படம் எடுக்கிறது ஓகே, ரிலீஸ் பண்ணுறது எப்படி? இப்போ நீங்கள் பாவம் நமக்காக எல்லாருக்காக இவ்வளோ எழுதுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஒரு கான்ட்ரவர்சி இல்லாமல் நல்ல பாராட்டி எழுதுறீங்க ப்ரெஸ்ஸில். பட் தேட்டருக்கு வரணுமே, தேட்டருக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க, அதான் ஒரு குறை. பட் படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வராங்க, நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ பார்த்திபன் சார் டீம்ஸ் வந்து சூப்பராக போச்சு, நான் சொல்கிறேன், நல்ல பேர் அவருக்கு. நான் இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, கதையில் வந்து அவங்க புதுசாக எதை பார்க்கணும் விரும்புகிறாங்க. பழைய கதை வந்து நான் வந்து உண்மையிலே அது எப்படின்னு தெரில. நான் இந்தியன் பார்ட் 2 கூட அப்போ நான் நடிக்க வேண்டியது நடிக்கலை. அந்த படம், இந்த கேரக்டர் அந்த படத்தில் சங்கர்னு கூப்பிட்டா, நான் நடிக்கலை. பட் படம் பார்த்தேன், அது சங்கர் படம் மாதிரி இல்லை. உண்மையிலே நான் இது கான்ட்ரவர்சியாக சொல்ல. இஸ் அவர் பாய், சங்கர் இஸ் மை பாய். என் கூட நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு அவர். அந்த படம் பண்ணும்போது சங்கர் தூங்கிட்டாருன்னு தெரில எனக்கு, அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா சங்கர் படம்னா ஒரு சாங் இருக்கும், சூப்பர் சாங் இருக்கும், சூப்பர் ஃபைட் இருக்கும், எதுவுமே இல்லை. கமல் சார் ஒன் மேன் ஆர்மி எவ்வளோக்கு பண்ணுவார் பாவம் அவர், சொல்லுங்கள். அவர் சூப்பர் கெட்டப்பில் சூப்பராக இருக்குது. பட் எனக்கு சங்கர் எங்கேயும் நான் பார்க்கல படத்தில். பட் ஓகே, எனிவே அந்த எல்லா டைம்லேயும் நாங்கள் சக்ஸஸ் பண்ணுவோங்கிற ஓகே. பட் படம் நல்லா இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது இப்போ வந்து நமக்கு இவ்வளோ ஒரு பாட்டத்தை வந்து கற்றுக் கொடுக்குது. ஏன்னா சின்ன தப்பு பண்ணாலும் அது வந்து அடி வாங்க போகிறோம். யாரும் இல்லை, மக்களை வரமாட்டாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு நீங்கள் என்ன எழுதினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, என்னை பற்றி என்ன சொன்னாலும் சரி, தியேட்டரு வரணும். அதுதான் நமக்கு மெயின். அதுதான் இந்த இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லோரும் முன்னாலே பேசுகிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு நான் ஜான்சன் சார் சொன்னேன். சார் இன்றைக்கி வந்து பண்ணிடலாம் சார், இந்த மாதிரி நல்லா பண்ணலாம் சார். நல்லா நாங்கள் எல்லோரும் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ எல்லாம் வந்து உண்மையில் ஆஃப்டர் மோர் தென் 10-15 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் மீட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் அ வெரி ஹெல்த்தி மீட்டிங். எல்லோரும் ப்ரெஸ் மீட் எல்லாமே வந்து. அப்புறம் இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு 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 கதை ட்விஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர், நான் மறந்துட்டேன், ட்விஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர். அது நம்ம வினோத் சொல்லிட்டு இடம் இந்த பையன் ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு. இந்த படத்தில் குப்பன் படத்தில் கதையை அங்கே தான் ட்விஸ்ட் கொடுக்குறாரு கதைக்கு. அவன் ஃபஸ்ட் நடிக்க மாட்டான் சொல்லலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவர். பட் நான் வந்து அவங்க அம்மா கிட்டேலாம் பேசி இல்லை நடிகடா சொல்லி கொஞ்சம் கலாட்டை பண்ணி நடிக்க வச்சுட்டோம். பட் நல்லா பண்ணிருக்காரு, நல்ல கிளாப்ஸ் அவருக்கு தேட்டரில். அது வந்து கதைக்கு வந்து மெயின் ட்விஸ்ட் கொடுத்தது நம்ம வினோத். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து நான் யாராவது பற்றி பேசலைன்னா தப்பாயிடும். இப்போ என்னோடய பெரிய பையன் 2 வார்த்தை பேச போகிறாரு.
அவர் தான் சீஃப் கெஸ்ட் எனக்கு. ஆமாம், இந்த சீஃப் கெஸ்ட் பற்றி நான் வந்து சொல்லி ஆகணும், தப்பாக நினைக்காதுங்க. 2 நிமிஷம். நானும் சுரேஷ் வந்து 1 வீக்காக பேசிகிட்டு இருக்கோம், யார்கிட்ட போகலாம், யார் கூப்பிடலாம். நான் சொன்ன சுரேஷ் யாரும் வரமாட்டாங்க, கேட்டு நாங்கள் இல்லைன்னு சொன்னாங்கன்னா எனக்கு ஃபீல் ஆகிடும்னா, நான் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு, வேண்டாம் விடுங்க, அப்படியே பண்ணிடலாம், இருக்கிற ஆளுங்களே வச்சு நம்ம முடிச்சிடலான்னு சொன்னேன். அப்புறம் ஒரு நாள் முன்னால் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் நான் ஃபோன் பண்ணேன் பெங்களூருக்கு. ஒரு பெங்களூர் ஒரு நல்ல ஒரு ஹீரோ கூட்டு வந்து நிப்பாட்டலாமா அப்படி, இல்லை தெலுங்கில் ஒரு பாலகிருஷ்ணா மாதிரி ஒரு ஹீரோ கூட்டு வந்து நிப்பாட்டலாமா ஆடியோ ரிலீஸ்க்கு. ஆசை இருக்கும் எல்லாருக்கும். சொல்லும்போது அவர் சொன்னார், உங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஹீரோ இருக்கான், பெரிய பையன், என்ன அவன் ஹீரோ மாதிரி தெரியல அவனுக்கு கேட்டாங்க. ஆமாடா, ஐயோ நான் யோசிக்கவே இல்லை சொல்லிட்டு அன்றைக்கே நைட்டு சுரேஷ் சார் சொல்லிவிட்டு, சார் தெலுங்கு தமிழ் கன்னடா படத்தில் நடித்த ஒரு பையன் இருக்கார் சார், சூப்பர் ஹீரோ இருக்கார், அவர் தான் சீஃப் கெஸ்ட்னு சொன்னேன். அவர் நான் சொன்னதுக்கு ஓகே அப்பா வரேன்னு சொன்னார். பிகாஸ் 2 பேர் எனக்கு 2 கண்ணு மாதிரி. ஸோ திஸ் இஸ் வாட் எனக்கு வந்து இன்றைக்கி 2 பசங்க, 3 பசங்க, பெரிய பொண்ணு, 2 பையன், நான், என் பேரன் இருக்கான். எல்லாருமே இன்றைக்கி ஒரு சந்தோஷமாக இருக்கிறோன்னா ஒரே ஒரு ஆள் தான் அது காரணம். அது என்னோடய பொண்டாட்டி. அவங்க தான் வந்து இதெல்லாம், அவங்க தான் நான் என்ன கோவப்பட்டாலோ, என்ன சொன்னாலும், என்ன திட்டினாலும் அவங்க வந்து அதில் இல்லை, அவங்க சொல்லுவாங்க இதுதான். இன்றைக்கி அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இருக்கிறாங்கன்னா, எஜுகேஷன் இருக்கட்டும், ஒரு பிஹேவியர்ஸ் இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு இது இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் மை ஒய்ஃப். ஏன்னா நான் காலையில் போன நைட் தான் வருவேன் ஷூட்டிங் போயிட்டு. ஸோ ஷி ஹாஸ் டேக்கன் அண்ட் ஷி ஹாஸ் பிளேட் வெரி பியூட்டிஃபுல் ஒரு கேரக்டர் என்னோடய லைஃப்பில். வந்து என் ஒய்ஃப் இல்லைன்னா எனக்கு இந்த அளவுக்கு நான் வந்து சக்ஸஸ் பார்த்துருக்க மாட்டேன். ஸோ அங்கேருந்து ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்க, சினிமாக்காரங்களுக்கு வந்து ஃபேமிலி நல்லா இருக்காது, வீட்டுக்கு போனால் இருக்காது, வந்து சண்டே தான் நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும். ஆனால் நம்ம வீட்டில் ஒன்றும் இல்லை. நான் ஒய்ஃப் சொல்லுவாங்க, நீங்கள் உள்ளே வரும்போது கேட் வெளியிலே சினிமா மறந்துட்டு உள்ளே ஒரு ஹஸ்பண்டாக வாங்க, ஒரு அப்பனாக வாங்க, ஒரு தகப்பனாக வாங்க, ஒரு தாத்தாவாக வாங்க சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கிறேன், ஹாப்பியாக இருக்கிறேன்னா பிகாஸ் ஆஃப் மை ஃபேமிலி, மை கிட்ஸ், அவ்வளோதான். தேங்க்யூ. இப்போ நம்ம பெரிய பையன் பேச போகிறாரு, ஏதோ தப்பாக பேசியிருந்தால் மன்னிக்கணும். தேங்க்யூ. இது வந்து காதல் கதை அங்கிறது இல்லை, ஒரு லைஃப்பில் இப்போ ஒருத்தர் வந்து பைக்லேயே போகிறாங்க, ஏதோ தப்பு நடக்குது, ஆனால் வீட்லேருந்து போகும்போது நினைக்கலாமே இது நடக்க போகுது சொல்லிட்டு, அந்த மாதிரி நடக்கிற கதை தான் இந்த கூப்பன் படம். இதில் வந்து எதுவுமே பிளான் பண்ணி இல்லை. இவன் வந்து டுயட் பாடுறான், பாட்டு பாடுறான், இதை மெசேஜ் பண்ணுறான், லவ் யூ கிவ்ஸ், அதெல்லாம் இல்லை. திஸ் இஸ் சடன்லி. ஒரு சின்ன குழந்தை வந்து உங்களுக்கு ஒருமா வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி பிரேக் போடணும், பிரேக் பிடிக்கல அப்போ வந்து இடிச்சிடுவீங்க, அந்த மாதிரி ஒரு கதை. ஸோ இதில் லவ் இருக்குது, பட் வந்து கொனைய லாஸ்ட்டில் வந்து ஹீரோயின் தான் ஜெயிக்கும். பட் இருந்தாலும் கதை அந்த மாதிரி கதை சடனாக நடக்கிறது தான், வித்தவுட் நோயிங். அதான் சொல்கிறேன் சார். சார் வாழ்த்துக்கள் சார் படத்துக்கு. தேங்க்யூ சார். சார் அப்புறம் இந்த படங்களில் நிறைய இந்த வட சென்னை படம்னாக்கா கேரம் போர்டு வைக்கிறாங்க, அப்புறம் வந்து பிகில் படம் அந்த மாதிரி படங்கள்லாம் கபடி விஜய் படங்கள்லாம் வச்சுருந்தாங்க. இந்த படத்தில் நீங்கள் வந்து வாலிபால் செலக்ட் பண்ணுறீங்க, அது வந்து அது எதுக்காக மெயினாக அது பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் எதனா இருக்கா? இல்லை சார், நான் 30 வருஷமாக அங்கே தான் இருக்கிறேன், பீச்சில் தான் இருக்கிறேன். நானும் அப்பப்போ ஃப்ரீ இருந்தால் போய் விளையாடுவேன். எங்கே ஃபிஷர்மேன் கூட நானும் போய் வாலிபால் ஆடுவேன் அங்கே. ஸோ இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து ஒரு பிளேயர், ஒரு ஆக்டிவ் பர்சன் அங்கிறதுக்காக. ஏன்னா இப்போ மழை வந்துச்சுன்னா, ஹெவி ரெயின் வந்தால் மீன் பிடிக்க போக மாட்டாங்க, அந்த புகழெல்லாம் வந்துச்சுன்னா. அப்போ ஹீரோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஃபிஷர்மேன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாலிபால் ஆடுவாங்க, கேரம் ஆடுவாங்க, கார்ட்ஸ் ஆடுவாங்க. ஸோ ஒரு ஆக்டிவ் ஹீரோவாக இருக்கிறதுனால இந்த வாலிபால் நான் பார்த்துருக்கேன். நான் அங்கே போயிட்டு இருக்கும்போது வரும்போதெல்லாம் விளையாடிட்டு இருந்தோம் பசங்க. அது கிரவுண்டு கூட நம்ம தான் வந்து எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது, அதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட் குப்பனுக்கு ஒரு ரிலீஃப்காக அந்த 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 வாலிபால் வச்சுருக்கோம். ஆன் பண்ணுமா அது? நடுக்கடலில் எதுவும் படம் எடுத்திருக்கீங்களா சார்? ஃபிஷர்மேனுங்கிறதுனால. ஆமாம் சார், கடலுக்குள்ளே போயிட்டு வருவாங்க.
அந்த கடலுக்கு உள்ளே போய் மீன் பிடிக்க போவாங்க. அப்புறம் அது என்னங்கிறது கதையில் இருக்குது. போர் இருக்குது, ஸ்டீமர் எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது, போட்டு கிட்ட எல்லாம் இருக்குது. ஹீரோ போவார், ஹீரோவே வந்து ரோயிங் பண்ணுற மாதிரி அதெல்லாம் இருக்குது. அதில் நீங்கள் என்ன கேரக்டர் சார்? நான் வரதில் வந்து என்னோடய கேரக்டர் பற்றி பேசல. சாரி, நல்லா கேட்டீங்க. அது வந்து ஒரு தாய் மாமா மாதிரி. தாய் மாமானா படத்தில் வந்து ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் வந்து அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா யாருமே கிடையாது, அனாதைங்க அவங்க நான் தான் சின்ன வயசுலேருந்து படுக்க வச்சு நல்லா படிக்க வச்சு அவங்களுக்கு எல்லாம் நான் தான் அவங்களுக்கு மாமா மாமான்னு கூப்பிடுவாங்க. அந்த கேரக்டருக்காக நிறைய 2-3 ஹீரோ கிட்டே போய் கேட்டேன், ஒரு சீனியர் ஹீரோ கிட்டே. நோ பைசா, நோ மணி, நோ ஷூட்டிங். சார் நீங்கள் ஆக்ஷன் காட்சி வந்து பையனுக்கு சொல்லிக் கொடுக்குது ஓகே, டான்ஸு மற்ற எமோஷனல்லாம் சொல்லிக் கொடுக்குது ஓகே. அந்த லவ் சீன்லாம் எப்படி அவருக்கு சொல்லிக் கொடுத்தீங்க? அவர் எப்படி கூச்சப்படாமல் நடித்தாரா? அந்த இதெல்லாம் எப்படி இருந்தது அப்பா? இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னாச்சுன்னா நானும் சுரேஷும் வந்துட்டு ஒரு நாள் முன்னால் பேசிட்டு இருந்தோம். சார் பையன் அவங்க முன்னால் நடிப்பானான்னு சொல்லி சுரேஷ் டவுட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னால் வந்து நாளைக்கு காலேஜ் ஷூட்டிங்கு, இன்றைக்கி நைட்டு நான் வந்து சார் 2 பேக் போயிட்டுருக்கேன். பையன் வந்தான், இவன் பைலட் வந்து அப்படியே என்னை பார்த்தான். என்னடா அப்படி பார்க்குறேன் கேட்டேன். அப்பா அவனுக்கு டைரக்ஷன் தெரியுமா கேட்டான். பொட்டா பாருங்க, எனக்கு 2 பேக் இறங்கி போச்சு. என்னடா இப்படி கேட்குறான் அவன். உடனே சுரேஷ் போகணுன்னு இப்படி கேட்குறான் பையன் சொல்லிவிட்டு. ஸோ அடுத்த நாள் காலையில் ஷூட்டிங் சார். ஃபஸ்ட் இருக்க டைலாக், பெரிய டைலாக். நான் சொன்னேன், குரு செல்வா யாருமே இது பட்டு சொல்லாதுங்க, சுரேஷ் சும்மா இருங்க, அவன் என்ன பண்ணுறான் பார்க்கலாம். டைலாகை கொடுத்தாரு சுரேஷ், எல்லாம் பேசினார். நான் வந்து கேமரா மேலே போய் நானும் ஜனா நின்றுட்டு இருந்தோம். பேசினார். நான் சொன்ன இது வந்துச்சு. அப்புறம் நான் பார்த்தேன், இதில் ரஜினி சார் ஸ்டைல் பண்ணல, இல்லை கமல் சார் மாதிரி நடிக்கலை, இல்லை வேறு யார் மாதிரியும் வந்து நடிக்கலை. ஹீஸ் காட் இஸ் ஓன். ஒரு புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது, டைலாகும் நல்லா பேசுகிறான். இங்கே தான் பிறந்தவன், இங்கே தான் அப்போ தமிழ் படித்தவன். ஸோ நான் அப்படியே விட்டுட்டேன். நான் சொல்லிட்டேன் யாருமே எதுவும் சொல்லாதுங்க. அடுத்து ஆதி கூட்டு வந்தோம், தெலுங்கு பையன், தமிழ் நல்லா இது பண்ணிவிட்டு அவன் பேசுனான், அவன் நல்லா பண்ணுறான். அடுத்து நம்ம ஹீரோயின் சுஸ்மிதா, அப்புறம் ஹைட் கார்த்தி, எல்லாருமே வந்து அந்த கேரக்டருக்குள்ளே போயிட்டாங்க சார். அது சொல்லி கொடுத்தது நான் தான் அந்த கேரக்டர். ஆனால் ஒன்று மட்டும், வீட்டில் 10 நாய் இருக்கும், அது யாருக்கும் பயப்படாது, ஓனர் மட்டும் பயப்படும். அந்த மாதிரி நான் ஓனர் ஆகிட்டேன். யாரும் அந்த கண் இப்படி விட்டா போதும், எல்லாம் வந்து கரெக்டாக டைலாக் சொல்லுவாங்க, நோ ஒன் மோர் அந்த மாதிரியெல்லாம். ஏன்னா ஒரு ட்ரைனிங் தான் ஜஸ்ட் ஃபார் இது. பட் அவன் நல்ல பண்ணால் நான் கிளாப்ஸ் எடுப்பேன், சாக்லேட் வாங்கி கொடுப்பேன், அதெல்லாம் பண்ணுவேன். நல்ல பண்ணல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம குப்பத்து லாங்குவேஜில் சொல்லுவேன், அப்படி இப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை முடிச்சு நல்லா பண்ணிருக்காங்க எல்லாமே. சார் நீங்கள் சொன்னீங்க செலிபிரிட்டி பற்றி கூடும்போது கொஞ்சம் வருத்தப்பட்டீங்க ஸ்டேஜில். ஆமாம் சரிங்களா, நீங்கள் கூப்பிட்டா ரஜினி சாரே வருவார், சரிங்களா, ஆனால் நீங்கள் கூப்பிடல, நீங்களே ஒரு செலிபிரிட்டி தான் சார், ஏன் சார் கவலைப்படுறீங்க? தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இல்லை, ரஜினி சார் வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. அது வந்து அவர் கூட நிறைய படம் நான் நடிச்சிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. இப்போ கூட நான் கூப்பிட்டா தனியாக உட்காந்துருப்பார் அவர் வீட்டில். நான் போனால் தனியாக என் கூட பேசுவார், யாரும் இருக்க மாட்டாங்க. என்னடா மோர் சாப்பிட்றியா, டீ சாப்பிட்றியா, காஃபி சாப்பிட்ற சொல்லுவார். என்ன சொல்லு, 2 மினிட்ஸ் தான், அவ்வளோதான். நான் அவர் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. ஏன்னா அது வந்து ஏன்னா அவருக்குன்னு ஒரு வேலையாக இருக்கும் சார். நாங்கள் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. ரஜினி சார் ஐ காட் அ வெரி ஹை ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். ரஜினி சார் பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும், அது வந்து நான் மறந்துட்டேன், சொல்லணும். ரஜினி சார் நீங்கள் நினச்சாலே ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்கும். ரஜினி சார்கிட்ட ஒரு பாசிட்டிவ்னஸ் எப்படி இருக்கும்னா, அங்கே போனீங்கன்னா ஏதோ ஒரு மனசில் எதோ தப்பாக வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் போக முடியாது, அங்கே உள்ளே போக முடியாது. ரஜினி சார் மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலி, அந்த பசங்க யார்கிட்ட போய் நீங்கள் தப்பாக வந்து போனீங்கன்னா உள்ளே போக முடியாது. அது ஒரு கோயில் மாதிரி. ஸோ அதுதான் நான் வந்து எல்லோரும் சொல்ல வரேன். அங்கே யாராவது சப்போஸ் அங்கே தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா தானாக அவங்களே வெளியே வந்துடுவாங்க. ரஜினி சார்கிட்ட போய் யாராவது சொன்னாங்க இந்த மாதிரி தப்புன்றிருக்க என்ன பண்ணலாம் அப்படி சொல்லுவார். கடவுள் இருக்கார், அதான் அவர், அவ்வளோதான். அது ஒரு கோயில். ரஜினி சார் வீடு வந்து ஒரு கோயில் மாதிரி, அவ்வளோதான். தேங்க்யூ சார். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்க உங்கள் நண்பர் வந்து மீனவர்கள் படுற கஷ்டத்தை தான் படமாக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்க. முக்கியமாக தமிழக மீனவர்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா இலங்கை பிரச்சனை இல்லையா, அதை இந்த படத்தில் சொல்லியிருக்கீங்களா? ஆமாம், நான் ரொம்ப டீப்பாக போகல. ஏன்னா கதையில் வந்து அது வராது. பட் இருந்தாலும் ஒரு அளவுக்கு இருக்குது, ஒரு 20-30% இருக்குது, இல்லைன்னு சொல்ல.
அவர் குப்பன் வர சொன்னீங்க, வரல அவர் இல்லைன்னா அவர் காட்டிருப்பேன் நான் இங்கே அவர். ஏய் வா மேலே வா, இவர் தான் குப்பன். Oh, nice. We have Kupan here, please. I'd like to call upon sir. அப்படியா? எப்படியோ வா மேலே வா. மேலே வாங்க சார் ப்ளீஸ். நீ வந்து போட்டில் ஏறுற மாதிரி ஏறாதீங்க, ஸ்டேஜ் இது. வா. இவர் தான் குப்பன், அந்த படத்துக்கு மெயின் இன்சார்ஜ் பையன். 2 minutes. நான் பார்க்கல ஒன்று, நீங்கள் லேட்டாக வந்தீங்களா? வாங்க. இவர் தான் சார் குப்பன் சொல்லிட்டு. நீ கொஞ்சம் உட்கார். ஸோ இந்த கதைகெல்லாம் காரணம் இவர் தான். இப்போ ஷூட்டிங்கில் கூட நல்ல மீனவன் கொடுப்பாரு, இறாவன் கொடுப்பாரு, நண்டவன் கொடுப்பாரு, நல்ல எல்லாருமே. ஸோ ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி பார்க்குறதுக்கு அப்படி இருக்காருன்னா குழந்தை, எந்த பழக்கம் கிடையாது. இவர் வந்து குப்பத்தில் எப்படி இருக்காருன்னு எனக்கு தெரில. தண்ணி அடிக்க மாட்டார், சிகரெட் சாப்பிட மாட்டார், எதுவுமே இல்லை, நல்லா சாப்பிடுவார், அப்படி தூங்கிடுவார், அவ்வளோதான். சார் இங்கே சொல்லுங்கள் 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 சொல்லுங்கள். இப்போ எல்லா லாங்குவேஜ்லேயும் சேர்ந்து ஒரு 600 படங்கள் பண்ணிட்டீங்க. ஆமாம். உங்களுக்கு தமிழில் வந்து சொல்லும்போது வந்து ஜென்டில்மேன் தான், அதுவும் அந்த மொட்டையடித்த காட்சி. ஆமாம் சார். அது அந்த இயக்குனரை வந்து நீங்கள் வந்து பர்சனலாக கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஆமாம். ஆனால் மேடையில் சபையில் வந்து பேசும்போது சங்கர் தூங்கிட்டாரான்னு சொல்லும்போது அந்த டைட்டிலை வச்சு இப்போ எல்லாரும் ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை நீங்கள் யோசிக்காமல் பேசிட்டீங்களா, இல்லை வந்து வெளிப்படையாக பேசியிருக்கீங்க? ஆனால் நீங்கள் ஒரு டைரக்ஷனில் வந்துட்டதுனால நான் கேட்குறேன், ஒரு படத்தை கஷ்டப்பட்டு தான் எல்லாமே எடுக்கிறாங்க. ஆமாம். அது சங்கர் சார் படம் மாதிரி இல்லைன்னு சொல்கிறது வந்துட்டு உங்களோட பர்சனல் ஒப்பீனியன். ஆமாம். ஆனால் மேடையில் பேசும்போது இப்போ எல்லாருமே அந்த ஊடகத்தில் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம். இப்போ சங்கர் சார் தூங்கிட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதை வச்சு வந்து ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா? இல்லை சார், நான் தப்பாக சொல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, சங்கர் சார் படம் இது வரைக்கும் டைரக்ஷன் பண்ண படம் எல்லாமே பாருங்கள், அட்லீஸ்ட் படம் நல்ல கூட சாங் ஹிட் இருக்கும், எது ஒன்று நல்லா இருக்கும். இதில் நான் எதுவுமே தேடி பார்க்குற எதுவுமே இல்லை. அதில் கமல் சார் விட்டா அது வந்தும் இல்லை. கமல் சார் அந்த கெட்டப்பு அது இதெல்லாம் போட்டாங்க. பட் நான் படத்தை நான் சொன்னேன், நான் வந்து சங்கரை சொன்ன உடனே சார் நாங்கள் படம் பார்க்கும்போது மணிரத்னம் சார் படம்னா நாங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்ப்போம் அந்த படத்தை பற்றி. நான் யாரும் கண்டம் பண்ணுறது சொல்ல, சங்கர் வந்து இஸ் மை லைக் அவர் பாய், நான் தப்பாக சொல்ல. ஆனால் சங்கர் இந்த படம் பண்ணும்போது ஏன் இப்படி பண்ணார் அதுதான் நான் கேட்க வரேன். ஒன்றும் இல்லை, அது வந்து 6-7 இயர்ஸ் ஆச்சு, அது 4-5 ஆர்டிஸ்ட் வேறு காணும், இதாகிட்டாங்க. பட் நான் வந்து சங்கரோட ஸ்பீடு எனக்கு தெரியும், நான் அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். அவர் வந்து ஒரு படத்துக்காக தூங்க மாட்டார், அந்த மாதிரி ஒரு ஆள். பட் இந்த படத்தில் என்ன ஆச்சு தெரியல எனக்கு. பட் வாட் இஸ் வாட் ஆகிடணும், ஒரு சீன் கூட நான் சங்கர் சீன் மாதிரி இல்லை சார். நீங்கள் ஜென்டில்மேனில் பாருங்கள், சின்ன சீன் சொல்கிறேன், கவுண்டமணியும் நம்ம செந்தில் சாரும் பண்ணுற ஒரு விளையாட்டு, அது யாரும் இப்போ சொல்ல, அது சங்கர் சார் தான் நடித்து காட்டினார் ஸ்பாட்டில். அது சங்கர் சார். நான் அவர் வந்து கண்டம் பண்ணணும் சொல்ல, ரியலி அட்மையர் ஹிம். பட் வை மிஸ் திஸ் பஸ், இதில் ஏன் அவர் இப்படி பண்ணார்? படம் இந்த படம் இல்லை சார், வந்து இப்போ அவர் ஃபேன்ஸ் இருக்காங்க, இவர் ஃபேன்ஸ் இருக்காங்க, ஓகே, ஃபேன்ஸ் பற்றி எல்லாம் ஓகே. பட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல சார், ஒருத்தர் நடிக்கிறாருன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நல்லதான படம் யாரும் பார்க்க மாட்டாங்க, வேறு விஷயம். பட் சங்கர் பற்றி எனக்கு அவ்வளோ ஒரு மரியாதை இருக்குது. இஸ் மை பாய், அவர் பாய். நான் அவனை பற்றி என்ன வேணால் பேசுறதுக்கு என் தகுதி இருக்குது. ஏன்னா ஜென்டில்மேன் படம் ஷூட்டிங் பண்ணும்போது, ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய கேரக்டர் வந்து அவர் வந்து எங்கிட்ட வந்து சொன்னார். அவன் சரியாக கதையை சொல்ல எனக்கு, ஏய் என்னடா இப்போ தான் சரத் வந்து இதில் இந்த படத்தில் மொட்டை அடிச்சு நானும் மொட்டை அடிக்கணுமா கேட்டேன். இல்லை சார் அது பண்ணலாம் சொன்னார். அதுக்கப்புறம் பாலகுமார் சார் ரைட்டர், லேண்ட்லைன் ஃபோனில் நான் 2 hours பேசியிருக்கேன் அவர்கிட்ட. 2 hours பேசிட்டு அவர் சொன்ன உடனே நான் வந்து அப்போ குஞ்சுமார் சார்கிட்ட ஃப்ரான்சிஸ் சொல்கிற பையன் இருந்தான், அவனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சங்கர் கூட்டுவான்னு சொன்னேன். உடனே நான் ஓகே பண்ணிட்டேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ நான் சங்கர் வந்து அந்த படத்தில் நடிக்கிற காரணம் என்ன இருக்குது. எஸ்எஸ்சி கிட்டே இவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். யாரை தப்புன்னா அடி வாங்குறது இவர் தான். இங்கே எஸ்எஸ்சி வந்து கோவம் தான், அடிக்கிறது இவர் தான், சும்மா டப்பட்டமாக அடிப்பார். இவர் வந்து எங்கிட்ட சொல்லுவார், அப்போ எல்லாம் கேர் வாங்கிடுவோம், எல்லாம் மரத்து கீழே அங்கே உட்காந்துருப்போம். வந்து சொல்வார் சங்கர், என்ன தலைவர் என்ன போட்டு அடிக்கிறாங்க. நான் சொன்னேன், டேய் அடியிலடா, அது ஒரு ஆசீர்வாதம், குருநாதர் அவர், இல்லை நான் ஒரு கதை பண்ணுறேன். அவர் அங்கே எடுக்கிற சீனை வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சொல்லுவார் என்கிட்ட. அப்போ நான் சொல்லியிருந்தேன் அவனுக்கு, நீ எப்போவாது நீ டைரக்ஷன் பண்ணணுன்னா நல்ல கேரக்டர் இருந்தால் என் வீட்டுக்கு வா, நான் பண்ணித்தரேன் சொல்லியிருந்தேன். ஸோ அது ஒரு இதுதான், ஒரு இதுதான், எனக்கு பாசம்தான், வேறு ஒன்றும் இல்லை. அதில் வந்து நான் அவனுக்கு கண்டம் பண்ணும், நான் சங்கர் வந்து அப்படி இப்படி சொன்னால் கூட ஒன்றும் ஆகாது.
இமாலய தான் இல்லை சார் சொல்கிறதா உங்களுக்கு. பட் என்னோடய பையன் ஏன்னா நான் ஃபீல் பண்ணேன். இப்போ நான் என்னோடய குழந்தை இப்போ நம்ம தேவ் வந்து அடுத்த படத்தை தேவ் வந்து ஏதோ படத்தை தப்பாக நடிக்கலன்னு நான் சொல்ல போகிறேன். ஓப்பனாக உங்ககிட்டே சொல்ல போகிறேன். என் பையன் சரி நடிக்கலன்னு சொல்ல போகிறேன். சங்கர் இஸ் லைக் மை சன். நான் வந்து அவர் இப்போ தப்பாக சொல்ல. பட் அந்த படத்தில் நான் வந்து யாரும் நான் இப்போ 100 பேரை 10 பேர் சிரிச்சாங்க. இப்போ அது சிரிக்கிறதுக்கு நான் சொல்லலை சார். நான் வாயில வந்து சொல்லிட்டேன். நான் எதுவுமே வந்து உள்ளே சொல்லிக்க மாட்டேன். எஸ்எஸ்சி கூட அப்படி தான். அவரும் ஓப்பனாக சொல்லுவார். உங்களுக்கு தெரியும் நல்லா, என்னோட உங்களுக்கு நல்லா தெரியும். நான் சொல்லுறது நம்ம வந்து கூட இருந்தவங்க நல்லா இருக்கணும். இன்றைக்கி விஜய் பற்றி கூட சொல்ல வரேன். விஜய் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், பெரிய ஒரு ஹீரோ தளபதி. ஆனால் இன்னைக்கு தளபதி ஆகிறதுக்கு அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா உங்களுக்கு? நான் என்னோட கண்ணாரை பார்த்துருக்கேன் சார். சொல்லுங்கள், இன்னைக்கு கஷ்டப்படுறாரு, நல்லா பண்ணுறாரு. இன்னைக்கு விஜய் அந்த லெவலுக்கு வர்றதுக்கு அவங்க அப்பா பண்ண கஷ்டம், அவங்க அப்பா ஒரு ஸ்ட்ரகிள் பண்ண இது. ஸோ நாளைக்கு வந்து என் பையன் நல்லா வந்தானா நாளைக்கு நீங்களே சொல்ல போகிறீங்க சரண்டேஜ் பையனுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டார் சொல்லிட்டு. ஸோ இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரி சார். இங்கே எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும். யாருப்பா தப்பாக சொல்ல நான் வந்து புரியுதா உங்களுக்கு? சங்கர் தூங்குனாருன்னா சங்கர் அதில் எங்கேயும் காணல, எங்கேயுமே காணாமல் போயிட்டார் படத்தில். எங்கேயும் ஒரு டயலாக் கூட இல்லை சார். நல்ல டயலாக், காமெடியனில் பண்ணுவார், எல்லாமே நல்லா இருக்கும். எதுவுமே இல்லையே. நீங்களே சொல்லுங்கள் சார். எப்பவுமே வந்து தமிழ் ரசிகர் வந்து உங்களை கொண்டாடி இருக்காங்க சார். இப்போ ஏன் நீங்கள் தமிழ் படத்தில் நடிக்கிறது இல்லை? நிறைய படம் வருது கிடையாது. ஏன்னா யாரும் உங்களை அப்ரோச் பண்ணுறது இல்லையா? இல்லை சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் வந்து உங்கள் டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்னால வந்து நடிக்கிறது இல்லையா? இல்லை, இப்போ லேபல் சொல்லிட்டு நான் வந்து நடிச்சு கொடுத்தேன். லேபல் ஒரு இது வெப் சீரிஸ் வந்து நடித்தேன். இப்போது விஜய் ஆண்டனி கூட ஒரு ஹிட்லர் சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருக்கேன். நான் பண்ணிகிட்ருக்கேன் சார். எனக்கு கதையை பிடிக்கணும், வேறு ஒன்று. அது இல்லாமல் எல்லாருமே வந்து கதை சொல்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும், ஒன்று இப்படி இருந்தால் ஒன்று அப்படி இருக்கும். அதனால் நாங்கள் வந்து பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் சொல்லி சும்மா உட்காந்துருக்கோம், அவ்வளோதான். இல்லை, நான் அப்போ வந்து 2 படம் நடிச்சிட்ருக்கேன். எங்கள் லேபலும் ஹிட்லரும் டே நைட் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இமீடியட் எனக்கு வந்து 5 டேஸ் கேட்டாங்க நிர்மல் வந்து. நான் சொன்னேன் இல்லை தலைவர், நான் இல்லை டேட்டே இல்லை எங்கிட்ட, எனக்கு கமல் சார் டேட் கொடுத்துருங்க சொன்னேன். இல்லைன்னு சொன்னேன். அப்போ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. எப்போவுமே சார் ஆல்வேஸ் 24 hours ஐம் ரெடி. இல்லை ரஜினி சார் கூட, கமல் சார் கூட, சங்கர் எல்லோரும் கூட நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை சார். நாங்கள் ரொம்ப சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்ககிட்ட நீங்கள் போய் அந்த 2 வார்த்தை பேசுகிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவீங்களே, அதுதான் என்னோட இது, வேறு எதுவும் இல்லை. Thank you so much. பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த